கடவுளே, இன்னைக்கு நல்லபடியாக நம்ம தொழில் சிறப்பாக நடக்கணும். நல்ல கஸ்டமரை கொண்டு வந்து நல்ல லாபத்தை கொடுத்து வச்சு நல்லபடியாக வைங்க. ராஜு ராஜு வாடா ரவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? காலையில் சாமிலாம் பலமாக கும்பிட்ட மாதிரி இருக்க. அட நீ வேற, நம்ம தொழிலே டல்லாக போய்கிட்டு இருக்குப்பா. தொழில் ஓடினா தானப்பா வீட்டு செலவு பார்க்க முடியும். வண்டிக்கு வேறு இஎம்ஐ இன்னும் கட்டி முடியல. ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. தொழிலை நம்பி தான் எல்லாமே இருக்குது. ரொம்ப டல்லாக இருக்குப்பா. என்னப்பா, மாதத்துக்கு ஒரு கஸ்டமர் மாட்டினா தான் போதுமே உனக்கு? அந்த ஒரு மாதத்தை ஒப்பேற்றிடலாமே. அப்படியே ஒன்றும் இல்லை மாதிரியே சீனை போடுற. முன்னாடி மாதிரிலாம் இல்லைப்பா, எல்லா தொழிலும் போட்டி ஆகி போச்சு. அதனால் ரேட்டு எல்லாம் கம்மியாக தான் பண்ண வேண்டியிருக்கு. முன்னாடி அடிக்கடி நம்ம ஏரியாவில் ஏதாவது மண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒன்று கூட மண்டையை போட மாட்டுக்கு. அதான் என்ன பண்ணனே புரியல. வியாபாரம் ஓடினா தானப்பா எதனாலும் செய்ய முடியும். அம்மா, உங்கள் ஆட்சிலாம் நல்லா இருக்காவில்ல? வயசு ரொம்ப இருக்கும்ல? ஏல, உனக்கு கஸ்டமர் வரலன்ட்டு நீ என் ஆட்சியை டார்கெட் பண்ணுறியோ? ஏப்பா, நெருப்புனா சுற்றுறியா போகுது. நான் சொல்கிறதுக்காண்டி உங்கள் ஆச்சினை செத்துறியா போகிறாவ? இல்லை அப்படி செத்தா நீ வேறு யாரும் டீமாக சொல்ல போகிறா? என்கிட்ட தான் சொல்ல போகிறா. பந்தல் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய போகிறோம். இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கியே. ஏல, யாராவது மண்டையை போட்டால் தான் உனக்கு தொழில். இப்போ நாங்கள் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னு வையன், அந்த பொருள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நீ என்ன நினைப்பா? யாராவது சாவணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ ஊரில் உள்ள கிழவன் கிழிவெல்லாம் எது போகும் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டு தானே இருப்பா. அதை தான் சொல்கிறேன். ஏல, நான் கேட்குறதுக்காண்டியா கிழவங்கெல்லாம் சீக்கிரம் செத்துற போகிறாங்க? என்னதான் இருந்தாலும் அது விதி எப்போ வருதோ அப்போ தான் போவாங்க. என்ன மாதம் மாதம் ஏதாவது நமக்கு மண்டே போட்டுச்சுன்னா கதை ஓடும் தான். அதுக்காண்டி நம்ம நினைக்கிறதுக்காண்டி நடக்கணும்லாம் சொல்ல முடியுமா? யாரெல்லாம் அவன்? என்னம்மாப்பா, முன்னாடிலாம் திடீர்னு சாவாங்க, பாடை கட்டி கொண்டு போய் போடுவாங்க. இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களும் வண்டியை போட்டு வச்சுக்கிட்டு எப்போ சாவலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களாலே கூட 2 பேர் சீக்கிரம் சேர்த்துட்றாங்க. போங்க. இல்லை அப்படிலாம் பேசாத. யாருக்கு எப்போ விதி வருதோ அப்போ தான் போவாங்க. நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்காண்டி சீக்கிரமாக சேர்த்துருவாங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது உனக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து செத்தாச்சுன்னா நம்ம நம்பரை கொடுத்து கொஞ்சம் ஏதாவது ஆதரவு கொடு. ஆமாம், அப்படியே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் விட்டு ஆர்டர் கேட்காரு. போவியா? இல்லை, ஃபங்க்ஷன்லாம் யாருனாலும் நின்று செஞ்சு போடலாம்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து செய்யணும். இல்லை, ஒரு ஆள் செத்தாச்சுன்னா அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. அவரை நல்ல முறையில் பண்ணாதான்ப்பா அவர் நல்லபடியாக சாந்தி அடைவார். இல்லைன்னு பேயா அலைவார். பந்தல் போடுறதுலேருந்து ஐஸ் பேட்டி வைக்கிறது, கொட்டு வைக்கிறது, பூ வாங்குறது, மாலை வாங்குறது, பணத்தை கொண்டு போகிறதுக்கு வண்டி கொண்டு வர்றது, குழி தோன்றது, குடிமகனை கூட்டு வர்றது, குடிக்கிறவங்களுக்கு சரக்கு கொடுக்கறதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இது எல்லாமே தெளிவாக பண்ணுறதுக்கு தான் எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கோம். அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட ஆஃபரும் இருக்குது. என்னது ஆஃபரா? ஆமால, பொதுவாக இப்போ நீ சாவரன்னு வச்சுக்கேன். இல்லை, வாயை மூடல. ஆஃபருக்காண்டி என்ன கொண்டு வருவாப்புளுக்கு? ஏல, ஒரு கதைக்கு சொல்ல வரானே. நான் செத்துருவேனே, செத்தா போயிடுவா. அது எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். ஐயையோ, இனிமே ஓண்ட நிற்கிறது ரொம்ப தப்புப்பா. நீ போட்டு கூட தலைவரா போலுக்கே போகிற பக்கம் பார்த்தா. எப்பா சாமி வரல? இல்லை நில்லு, என்ன ஆஃபர்னா வந்து கேட்டு போயாமல போல. நீயும் ஆஃபரும் ஊரில் உள்ள பாதி பேரும் உன் எண்ணத்துலேயே தானே சீக்கிரம் போய்கிட்டு இருக்கான். சீக்கிரம் கடையெல்லாம் மூட வச்சாதானே நீ வேலைக்காவா? உன்னையெல்லாம் நிறைய பேர் சீக்கிரம் மண்டியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மவனே, நீ என்னையும் சொல்லி முடிச்சிடலான்னு பாக்கியா? எப்பா வரம்பா, இனிமேல் மோசமாக வாசம் எனக்கு வேண்டாம். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம்